ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். சென்னை ராயப்பேட்டையை சேர்ந்தவர்கள் விஜயகுமார் ராதிகா தம்பதியர். போக்சோ புகார் என்பதால் இவர்களது பெயர்கள் உள்பட சம்பந்தப்பட்டவர்களின் பெயர்கள் அனைத்தும் மாற்றப்பட்டிருக்கின்றன. தங்களது 8 வயது மகளிடம் விஜயகுமாரின் 60 வயது தந்தை பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக விஜயகுமார் ராதிகா தம்பதியர் ராயப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த ஜூன் மாதம் அதிர்ச்சி புகாரை அளித்தனர். இதனைத் தொடர்ந்து சிறுமியின் தாத்தாவை போக்சோ சட்டத்தில் கைது செய்வதற்கான விசாரணையில் ஈடுபட்டது காவல்துறை. அப்போதுதான் சிறுமி கொடுத்த வாக்குமூலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதாவது சிறுமியோ, தாத்தா என்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கல, தாத்தா பேட் டச் பண்ணினார்னு அப்பா தான் என்கிட்ட சொல்ல சொன்னார் என்று சொல்ல, குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள், போலீசார் உள்ளிட்ட விசாரணை அதிகாரிகள் மிரண்டு போயினர். தனது தந்தை மீதே இப்படி ஒரு அபாண்டமான பழியை போட்டு கைது செய்ய வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டது ஏன் என போலீசார் விசாரித்த போதுதான் அதிர்ச்சி பின்னணி தெரிய ஆரம்பித்தது. அப்பா வேலைக்கு போகாம குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவாரு. இதனால தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும். அப்பாவை தாத்தா வேலைக்கு போக சொல்லிட்டே இருப்பாரு, ஆனா அப்பா வேலைக்கு போக மாட்டாரு என சொல்ல அதிர்ச்சியாகி போலீசார் மகன் விஜயகுமார், மருமகள் ராதிகா ஆகியோரிடம் மேலும் விசாரித்தனர். அதாவது ME படித்துவிட்டு வேலைக்கு செல்லாத மகன் விஜயகுமாருக்கும் தந்தைக்கும் சொத்து பிரச்சனை இருந்து வந்துள்ளது. மகனுக்கு திருமணமாகி குழந்தை இருக்கும் நிலையிலும் வேலைக்கும் செல்லாமல் மது பழக்கத்திற்கும் அடிமையாகி மொத்த சொத்துக்களையும் தனக்கு எழுதி தருமாறு மகன் தனது தந்தையிடம் தொடர்ச்சியாக சண்டையிட்டு வந்துள்ளார். அவர் எழுதி கொடுக்காததால் தந்தையை அவர் தாக்க முற்பட்டதும் தெரிய வந்தது. இதன் தொடர்ச்சியாகத்தான் தந்தையை பொய் புகார் அளித்து சிறையில் தள்ளினால் வேலைக்கு போகாமலேயே சொத்துக்களை அனுபவிக்கலாம் என பொய் புகார் அளித்தது விசாரணையில் அம்பலமானது. இந்த நிலையில்தான் பொய் புகார் கொடுப்பதே தவறு. அப்படி இருக்க பெற்ற மகளையே, அதுவும் பேத்தியை வைத்து தாத்தா மீதே பொய்யான பாலியல் புகாரை அளித்த மகனையும் மருமகளையும் உயர்நீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது. மேலும் போக்சோ சட்டத்தை தவறாக பயன்படுத்தி இப்படி பொய் புகார் அளித்த சிறுமியின் தாய் தந்தை மீது போக்சோ சட்ட பிரிவு 22(1) கீழ் நடவடிக்கை எடுக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பேத்தியையே பாலியல் கொடுமை செய்ததாக மகன் மருமகளால் குற்றம் சாட்டப்பட்ட அந்த தாத்தாவின் மனநிலை என்ன பாடுபட்டிருக்கும், எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். இது பொய் புகார் என வெளியில் தெரியாமல் போயிருந்தால் இந்த சமூகம் அவரை எப்படியெல்லாம் இகழ்ந்திருக்கும். பொய்யான குற்றச்சாட்டில் எப்படியெல்லாம் துடிதுடித்து போயிருப்பார். அதுவும் பொய்யான புகாரில் பல ஆண்டுகள் அவர் சிறை தண்டனை அனுபவித்திருக்க வேண்டியிருக்கும். இப்படிப்பட்ட பெற்றோர் குழந்தையை வளர்க்கவே தகுதியற்றவர்கள். இவர்களை சட்டப்படி கடுமையாக தண்டிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள் குழந்தை உரிமை செயற்பாட்டாளர்கள். பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் சரவணகுமார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.